உருளைக்கிழங்கு எண்ணெய் பற்ற எப்படி போடுறது பார்த்துலாமா? ஒரு பிளேட் எடுத்துக்கலாம், புளி ஊற்றிக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து 1/2 கிலோ வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 2 கட் பண்ணிக்கணும் ஒரு உருளைக்கிழங்க. இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி. உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சாச்சு. 2 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மசாலாவில் போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கெல்லாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசாலாவில் போட்டு பெரட்டி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கட் பண்ண வச்ச எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் மசாலாவில். பாருங்கள், எல்லாம் போட்டு வச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் போட்டுக்கலாம். தோசைக்கல்லை சுற்றி எண்ணெய் விட்டாச்சு. இப்போ ஒரு உருளைக்கிழங்கை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாதி உருளைக்கிழங்கு எடுத்து வச்சாச்சு. சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். அப்படியே செவந்து வரட்டும், சிம்மிலே இருக்கட்டும். நம்ம எங்கேயா வெளியூருக்கு போகிறோம், சாப்பாடு கட்டி கொண்டு போகிறோம்னா அப்போ அந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு போனோம்னா நம்மளுக்கு கிடையாது. அடுத்த நாள் வரைக்கும் நல்லாயிருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ நல்லா செவந்துருச்சு. எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு எண்ணெய் பதம் வந்து புளி சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்குங்க. நம்ம எங்கன்னா வெளியே போனால் சாதம் கட்டிட்டு இந்த மாதிரி பண்ணி கொண்டு போகலாம். கிடையாது. அடுத்த நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு எண்ணெய் பதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.